ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது குட்டி குட்டி விஷயம் தான். அவங்க அப்பா கூட்ட, அப்பா எனக்கு ஒரு வாரமா கண்ணு மங்களாவே தெரியுதுப்பா, டாக்டர் பார்க்க வேண்டியாடா. பார்த்து அவர் மங்களாத்தான் தெரிறாரு. அவரு இப்படியே பார்த்திருக்கான். அவர்கிட்ட போய் பேசணும்ல. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றா. போனா இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது. உனக்கு உண்மையிலே மங்களாத்தின்னு தெரியுது, நான் வக்கீல். அந்த ரூம்ல இருக்க, அங்க போய் பாரு. காலிம்பில் அமுக்குனா சவுண்ட் அப் காமெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் என்னங்க ஒரே கூட்டம், உனக்கு ஒன்று நெருக்கியா வரிசையில் இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் தான் நிக்கிறான். அவருக்கும் மங்களா தெரியும். அவருக்கு கூட்டம் கூட்டமா தெரிவியாரு. கொஞ்ச நாள் உட்காந்தான். என்ன சொல்லுங்க, நீங்க டாக்டர் எதையுமே மறைக்க கூடாது. நீங்க நர்ஸ் மறைக்காங்க, கொஞ்சம் தள்ளி பாரு, கொடுமையை பாருங்க. என்ன செய்யுதுங்க, கண்ணு மங்களா தெரியுது. சரி, இந்த மருந்த கண்ணுல ஊத்துறேன், எரிச்சலா இருக்கு, தெல்லும் படுத்த கிரு மேல ஒரு அங்க இருக்கு. நல்லா தியேட்டருக்கு மேல போய் பார்த்தேன், இங்க வந்துட்டாங்களே நம்ம அப்படின்னு. என்ன செய்ய சொல்றீங்க? எம்ஜிஆர் படங்கள் அப்படி ரசிச்சு பார்த்தது காரணம், தர்மதேலங்க படத்துல இருட்டுல போவார் எம்ஜிஆர். அப்ப நாங்க கிராமத்துல படம் பார்க்கும்போது இருட்டுல போறாருன்னு சொல்லி ஒருத்தன் டார்ச் லைட் எடுத்து அடிச்சான். தலைவா அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு பண்ணலாம், இப்படி வாங்க, இப்படி வாங்க. அதே போல நம்ம பழைய அனுபவங்களை நினைச்சு பார்த்தா அவ்வளவு ஆசையா இருக்கும். நான் முத கலக்கு பேர்ல சொன்ன ஜோக் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இதான் ஆடிஷன்ல சொல்லி வந்தது. அப்ப ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா வாத்தியா ரொம்ப டென்ஷனோட பாடாது. ஏய், உங்களுக்குலாம் பாடம் எடுத்தா கிறுக்கு பிடிச்சி தெருவா தான் அலைவேன் சார், எங்க தெருப்பு கொண்டு வந்துட்டு போங்க. அப்ப அவர் சொல்ல, தம்பி ஜாலியா இருங்க, தப்பு இல்ல, அதே ஜோலியா இருக்காது. நல்லா உங்க வயசுல அவ்வளவு கஷ்டம்டா சாருக்கு, கிழிஞ்ச டவுசரை போட்டு சிங்கப்பூர் போனடா. இன்னைக்கு வீட்டுல வந்து பாருங்க 50 லட்சம் வச்சிருக்கேன்டார். குண்டா ஒரு சந்திச்சு, 50 லட்சம் கிழிஞ்ச டவுசரை வச்சு என்ன சார் செய்ய போறீங்க? அவர் ரூவான்னு சேர்க்காமட்டா டவுசர் சேர்த்துட்டாங்க. தயாரா இருப்பா எல்லா இடத்துலயும். 7 எவ்வளவு சொல்லுப்பா குமார். எந்திரிச்சு படபடன் வேர்த்து 7 23 வெரி குட் உட்கார அப்படின்றாரு. பக்கத்துல பதறிட்டான். 7 14 சார் 23 அதுக்கு வெரி குட்ன்றீங்க. நேத்து 47 இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டு வரி அந்த வாரத்துல வந்துருவான். 7 47 தானே? நக்கிறோட 7 47 டேய் கூட்டுனா 14 பெருக்குனா 49 49 நான் 47 ரெண்டு கிட்ட வந்துட்டாங்க. வந்துரும் இந்த வாரம். இல்ல உங்களே பெண்கள் இருக்கீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பெண்கள் சிரிச்சு ரொம்ப ஆச்சரியம். பாத்தீங்களா, சீரியல்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அந்த விளம்பர இடைவெளி தான் நம்மளுக்கு ஒரு தோசை ஒரு இட்லியே கிடைக்கும். பாத்தீங்களா, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சொத்து நட்டு தட்டுல வந்து விழும். அப்படி சட்னிக்கு அங்க பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்து வெறி இட்லியை சாப்பிட்டுட்டா விக்கிட்டா. அம்மா தண்ணி விடுமா, அந்த அம்மா டீ வந்து இருங்க முடியட்டு வர்றேன் அப்படி. இந்த ஆள் முடிஞ்சுட்டா தூக்கி போயிட்டாங்க. அவ்வளவுதான். பரபரப்பாவே இருக்குங்க. நீங்க காலையில வேலைக்கு போறால பாருங்களேன், நம்ம ஊர்ல மாதிரி பரபரப்பு. தியான கிளாஸ் யோகா கிளாஸ் எதுக்கா போறது? மன அமைதிக்கு. அதுக்கே டென்ஷன். எங்க சாக்சன் சுவங்கடியா ஏண்டா எருமாட்டு போல என்ன வெறி நாய் மாதிரி போய்கிட்டு இருக்க? எங்க போற? மன அமைதி கிளாஸுக்கு. போதுவா மன அமைதி, மானங்கட்ட அமைதி. அப்படியே வெறி நாய் மாதிரி போவாங்க. தியான கிளாஸுக்கு டென்ஷன் அப்புறாங்க. சிலர் ஆபீஸ் போற அவசரத்துல வீட பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்ட பைக்கில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவசரம். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஆர்சி புக்கு, லைசன்ஸ், ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு டூலரை மறந்துட்டு போயிட்டான். That's a good one. பரபரப்பு ஓடி போய் பஸ்ல வேகமா ஒன்னால அங்க ஒருத்தன் காலம் மிதிச்சிட்டான். ஏன்டா மாடு மாதிரி மிதிக்கிற, அதுக்கு நீ ஏன்டா கழுது மாதிரி கத்துற? உடனே கண்டக்டர் யாராங்க நாய் மாதிரி சண்டை விடுறீங்க? ஆனா அவன் தொழில இருந்து மாத்த முடியாது. பெண்கள் புறணி பேசுற பாத்தீங்களா, அழகா இருக்கும், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கார பத்தி பேசும். இந்த டிராபிக் போலீஸை கல்யாணம் பண்ணது ஏன் என்னாச்சுக்கா? வாசல் நின்றுக்கிட்டு வேலை நடக்குது மாற்று வழியை செல்லவும், வேலை நடக்குது மாற்று வழியை செல்லவும். நீ என்ன சென்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ண? ஆமாடி, கதவு திறந்திருக்கு, சலான்னு சன்னல் உடைச்சிட்டு வந்து விழுறாண்டி. இங்க ஒரு பீங்கானா குத்தி கிடக்கு. அது அந்த பாணி மாத்த முடியாது. இளைஞர்கள் இருக்கீங்க, உண்மையிலே எதுலதான் நகைச்சுவை? ஒரு விஷயம் வந்தோடனே முதல்ல வர நகைச்சுவை வரும். பாத்தீங்களா, கவிதை நீங்க எல்லாம் எழுதுவீங்களே, சிலர் சோகமா எழுத, நம்மளுக்கு நகைச்சுவா இருக்கும். நான் உன் புருஷனா வரட்டா, இல்ல உன் புருஷன் போன பின்னாடி வரட்டா. அடிச்சிருக்காங்க. எடுத்துக்குவேன். உன்னை நான் வைரம் என்றேன், அவள் வைரம் என்றாள். இதெல்லாம் நகைச்சு முடிஞ்சு. அவர் யோசிச்சிருக்காரு. ஏன் யோசிச்சு 7:47 இருக்காரு. சுருக்கமா சொல்றது, சார்லி சாப்ளினுக்கு ஒரே மீசை தான், ஹிட்லருக்கு ஒரே மீசை தான். ஒன்னு சிரிக்க வச்சது, இன்னொன்னு சீரழி வச்சது. நம்ம எடுத்துக்கிற பொறுத்தான். அதனாலதான் யார் ரொம்ப அதிகம் அழுதவனால்தான் அதிகம் சிரிக்க வைக்க முடியும். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு கஷ்டப்பட்டாலும் கிடையாது. அதே போல இங்க வர்ற கலைஞர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதோட நம்மளை மகிழ்ச்சி படுத்துறாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். தொடர்ந்து சிரிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில சிரிப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு 2 ஆண்டு காலம் அதிகம் அப்படின்றாங்க. அதில் தொடர்ச்சி நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம்.